Hey everyone, welcome to the video series of Learn to Play Chess in 30 days. We are on our day 13. I hope everyone's doing good. So let's get started. So I believe in the past 12 days, நம்ம என்னென்ன பார்த்துருப்போம்னா நம்ம வந்து எப்படி கேம் ஆடுறது, சரிங்களா? நம்ம என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் அட்டாக்னா என்ன, டிஃபென்ஸ் என்ன பண்ணணும், பீஸோட வேல்யூஸ் என்ன, ஸ்கொயர் நேம்ஸ் என்ன, ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ் என்ன, சரி இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் செக்மேட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா? ஸோ இனிமேல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இனிமேல் கொஞ்சம் நம்ம ஹையர் சைடில் பார்க்க போறோம், கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவலில் பார்க்க போறோம், சரிங்களா? அப்போ அந்த இன்டர்மீடியட் லெவலுக்கும் பிகினர் லெவலுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த செஷன். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க டோர்னமெண்ட் ஆடுறீங்களா, அந்த டோர்னமெண்ட்ல என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னலாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், அதுவும் டோர்னமெண்ட் லெவல்ல, சரிங்களா? பேசிக் திங்ஸ், இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப கீனா இம்பார்ட்டண்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், சரிங்களா? அது என்னென்னு பார்ப்போமா? ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா டச் மூவ்னு சொல்லுவாங்க. டச் மூவ் என்னன்னா, இப்போ நம்ம ஆன்லைன்ல என்ன பண்ணலாம்னா, நம்ம எது வேணா தொடலாமா? இது தொடலாம், இது தொடலாம், இது தொடலாம், இது தொடலாம், எல்லாம் தொட்டது கடைசியில் நான் இதை வைக்கலாமா? இதை நான் அப்படி வைக்கலாமா? ஆனா டச் மூவ்னா டோர்னமெண்ட்ல நீங்க டச் பண்ற பீஸை தான் விளையாடணும். ரொம்ப கிளியரா சொல்ற மாதிரி, நீங்க டச் பண்ற பீஸை தான் விளையாடணும். இப்ப நான் நைட்டை ஃபர்ஸ்ட் டச் பண்ணேன்னா அந்த நைட்டை மட்டும்தான் விளையாடணும். இந்த பானை டச் பண்ணேன்னா பானை மட்டும்தான் விளையாடணும். இந்த பானை டச் பண்ணேன்னா அந்த பானை மட்டும்தான் விளையாடணும். ஸோ நீங்க எந்த பீஸை டச் பண்றீங்களோ அந்த பீஸை மட்டும்தான் நீங்க விளையாடணும், சரிங்களா? இல்லைன்னா என்ன ஆகும்னா இல்லீகல் ஆயிரும், சரிங்களா? அப்ப நீங்க கேட்கலாம், கோச் அப்போ நம்ம கரெக்டா பார்த்தாண்டோமா? ஆமா, ஒவ்வொரு மூவும் ரொம்ப பார்த்து எந்த பீஸை ஆட போறீங்களோ அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டு தொடுங்க. தொட்டுட்டு ஃபைனலைஸ் பண்ணாதீங்க. மைண்ட்ல ஓகே நான் நைட் இங்க தான் ஆட போறேன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நைட் இங்க வச்சுட்டு இங்க வைங்க, சரிங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான மூவ். ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போதெல்லாம் இப்படி விளையாண்டுருக்க மாட்டீங்க, பட் டோர்னமெண்ட்ல போகும்போது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான மூவ் டச் பீஸ். டச் பண்ற பீஸை தான் விளையாடணும். உங்க ஆப்போனண்ட் அப்படி விளையாடலைன்னா நீங்க ஆர்பிட்ரி கிட்ட கிளைம் பண்ணிட்டு அவங்கள விளையாட சொன்னா அவங்க கண்டிப்பா அதுதான் விளையாடணும். அதுக்கு வந்து எக்ஸப்ஷன்ஸே இல்லை. ஓகே கோச், இப்ப அவங்க விளையாடல, இப்ப என்ன பண்றதுன்னா, ஓகே இப்ப நான் இதை தொட்டுட்டு நான் இது விளையாண்டேன்னா அது இல்லீகல். அவங்க கேட்பாங்க, தொட்ட பீஸை மட்டும் தான் விளையாடணும், இல்ல இது 2 டைம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு லாஸ் கணக்கு, சரிங்களா? மொத்தம் 2 லீகல் இருக்கு. லீகல்னா என்ன? இப்ப நைட்டு இங்க போகுதுங்களா, நைட் இங்க தான் போகுமா? இந்த நைட்டு நான் எடுத்து இங்க வைக்க முடியுமா? சொல்லுங்க, இங்க வைக்க முடியுமா? முடியாது. அப்படி வைக்க அந்த மாதிரி தப்பா ஆடுறது பேர் தான் இல்லீகல், சரிங்களா? ஃபர்ஸ்ட். செகண்ட், செஸ் கிளாக் அண்ட் டைம். நீங்க டோர்னமெண்ட் ஆடும்போது நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சினாரியோ தரேன், இப்ப நானும் நீங்களும் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்க. நான் விளையாடவே இல்லை ஒரு 1 hour, என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க விளையாடவே இல்லை ஒரு 10 நிமிஷம், என்ன பண்றது? கேம் வந்து ஒரு நாளைக்கு 7 ரவுண்ட் சொல்லியிருக்காங்க, ஒரு ரவுண்ட் வந்து ஒரு 40 minutesல முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பட் நானும் நீங்களும் விளையாடவே இல்லை, விளையாடாமே உட்காந்துட்டு இருந்தா என்ன பண்றது? ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணதான் செஸ் கிளாக் வைப்பாங்க. கிளாக்ங்கிறது ரொம்ப சிம்பிள், ஒரு சிம்பிளான டிவைஸ் வந்து உங்க பக்கத்துல இருக்கும். என்ன இருக்கும்னா, உங்ககிட்ட டைமர் இருக்கும். 10 minutes 10 minutes, எனக்கு 10 minutes இருக்கும், உங்களுக்கு 10 minutes இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க விளையாண்டு முடிச்ச உடனே அந்த கிளாக்கை ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அது என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 10 நிமிஷம் இருக்கு, உங்களுக்கு 10 நிமிஷம் இருக்கு, நீங்க உங்க 10 நிமிஷத்துக்குள்ள விளையாடணும், நான் அவங்க 10 நிமிஷத்துக்குள்ள விளையாடணும். யாருக்கு கிளாக் 0 வருதோ அவங்க தோத்துட்டாங்க, சரிங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து, when a game is draw. கேம் எப்போ ட்ரா, ஏன்னா நம்ம வந்து வின்னு பார்த்துட்டோம், லாஸ் பார்த்துட்டோம், ட்ராவும் பார்த்துட்டோம், நமக்கு ட்ராவும் என்னன்னு தெரியும். ஸோ அதுல வந்து நம்ம 1 by 1 பார்ப்போம், சரிங்களா? இப்போ ஸ்டீல்மேட்னா ட்ரா. ஸ்டீல்மேட்னா என்னன்னு பார்ப்போமா டக்குன்னு? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டீல்மேட்னா என்னன்னு பார்ப்போமா? ஓகே, இப்போ நான் இன்கேஸ் தெரியாம நீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ பிளாக் டு பிளாக் எங்க மூவ் பண்ணுவாங்க? பிளாக்கு மூவே இல்லையா? பிளாக் டு பிளேவா? இது பேர் தான் ஸ்டேல்மேட். பிளாக்கால மூவே பண்ண முடியாதா? அப்ப அது ட்ரா தானே. ஸோ இது பேர் தான் ஸ்டேல்மேட், சரிங்களா? இது வந்து ரூல் 1, ஒன் ஆஃப் தி ட்ரா. செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பை அக்ரிமெண்ட். இப்ப நானும் நீங்களும் விளையாடுறோம், நம்ம வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாமான்னு கேட்கறோம். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, ரொம்ப நேரம் விளையாண்டோம், அதுக்கப்புறம் ட்ரா பண்ணிக்கலாமான்னு கேட்கறோம். அப்போ வந்து அது ஒரு ட்ரா, பட் அது நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா. தேர்ட் வந்து 3-fold ரெப்யூட்டேஷன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ரூல், 3-fold ரெப்யூட்டேஷன். இப்போ ஒரு சில பேர் ஒரே மாதிரி ஒரு 3 டைம் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வச்சுக்கோ,
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்க செக் வைப்பாங்க, இங்க வந்துருமா, இங்க செக் வைப்பாங்க, இங்க வந்துருமா, இப்ப திருப்பி இங்க செக் வைக்கிறாங்க, இங்க வந்துடும், திருப்பி இங்க செக் வைக்கிறாங்க, இங்க வந்துடும். இந்த ஒரே 3 டைம் ரிப்பீட் ஆகும்போது அது பேரு 3-fold ரெப்பிட்டேஷன்ஸ், அது பேரு ட்ரா. சரிங்களா? 3-fold ரெப்பிட்டேஷன்ஸ்னா ஒரே மூவ் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். பாருங்க ஆகுதுங்களா? இப்ப நீங்க இங்க வைக்கும் போது இன்கேஸ் இங்க வைக்கிறாங்க, இங்க வைக்கும் போது இங்க வைக்கிறாங்க, இங்க வைக்கும் போது இங்க வைக்கிறாங்க 2 டைம்ஸ், இங்க வைக்கும் போது இங்க வைக்கிறாங்க. ட்ரா ஆகுதுங்களா? 3-fold ரெப்பிட்டேஷன் ஆகுதுங்களா? ஒரே ரெப்பிட்டேஷன் 3 டைம்ஸ் ஆகுதுங்களா? இது பேர் தான் 3-fold ரெப்பிட்டேஷன்ஸ். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க என்ன ஆகுது, ஒரே மூவ் திருப்பி திருப்பி வைக்கிறாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் கன்சிடர்ட் ட்ரா. சரிங்களா? அடுத்து 50 மூவ் ரூல். சரிங்களா? 50 மூவ் ரூலும் அது வந்து அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரூல். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம அந்த ரூல்ல விலக மாட்டோம், பட் ஆப்போனன்ட் விலகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ரொம்ப ரேர் சான்ஸ். இப்போ அவங்க கிட்ட ஒரு ரூக் இருக்கு, செக்மேட் இருக்கு. சரிங்களா? இப்போ 50 மூவ்ஸ் நம்மள செக்மேட் பண்ணியாகும். நமக்கு ரூல் தெரியும், நம்ம செக்மேட் பண்ணிடுவோம். கரெக்டுங்களா? நமக்கு எப்படி ரூக் செக்மேட் பண்றதுன்னு தெரியும்ல, போன கிளாஸ்ல பார்த்தோமா? ஆனா இப்ப இன்கேஸ் அவங்களுக்கு ரூல் தெரியலன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து செக்மேட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ 50 மூவ் இந்த மாதிரி உங்ககிட்ட கிங் மட்டும் இருந்தா அவங்களால செக்மேட் பண்ண முடியலன்னா இட்ஸ் கன்சிடர் டு பி ட்ரா. புரிஞ்சுங்களா? அது ரொம்ப சிம்பிளான ரூல். ஓகே, இப்போ இந்த பசில் எடுத்துக்கோங்க, இந்த பசில் எடுத்துக்கோங்க. இதுல வந்து எப்படி வந்து இது பிளாக் டு பிளே, நீங்க வந்து 3-4 ரெபிடேஷன் பண்ண முடியுமான்னு பாருங்க. இப்போ ஒயிட் டு பிளேனா இங்க செக்மேட் ஆயிருமா? பிளாக் டு பிளேவா? பாத்தீங்களா? கண்டினியூ ஆகிட்டே இருக்கா அந்த செக், அப்படியே வந்துகிட்டே இருக்கா செக். ஸோ இது வந்து ஒரு 3-4 ரெபிடேஷன் தான். இந்த கேம் பாருங்க, சிம்பிள் என்ன பண்றாங்க, கிங் இங்க மூவ் பண்ணும்போது இங்க செக் வைக்கிறாங்க, கிங் இங்க மூவ் பண்ணும்போது இங்க செக் வைக்கிறாங்களா? அதை அவங்களால தடுக்கவே முடியாதா? இங்க செக் வைக்கிறாங்களா? இப்ப கிங் இங்க மூவ் பண்ணும்போது செக் வைக்கிறாங்களா? ஸோ வந்து ட்ரா வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஈஸியா ஒரே மூவ் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது ட்ரா. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ரூல் வந்து என்னன்னா இன்சபிஷியன்ட் செக்மேட், இன்சபிஷியன்ட் மெட்டீரியல் செக்மேட். இப்போ உங்க ஆப்போனன்ட் கிட்ட வெறும் நைட் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? இப்ப நைட் எப்படி செக்மேட் பண்றது? நைட் வச்சு செக்மேட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து இன்சபிஷியன்ட் மெட்டீரியல் செக். சரிங்களா? சிம்பிள். இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான. இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒரு சில பிஹேவியர் திங்ஸ் ஆன் செஸ் போர்ட் ஆன் டியூரிங் கேம். சரிங்களா? என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், ரெஸ்பெக்ட் யுவர் ஆப்போனன்ட் அண்ட் கேம். நம்ம புதுசா வரலாம், நம்ம பழைய பிளேயரா இருக்கலாம், நம்ம செஸ்ல பெரிய சாம்பியனா இருக்கலாம், இல்ல நம்ம செஸ்ல புதுசா ஆடலாம், என்ன வேணா நம்ம இருந்துட்டு போகலாம். ஆனா நம்ம டோர்னமெண்ட் விளையாடும் போது செஸ் கேமையும் செஸ் பிளேயரையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரிங்களா? ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா என்ன, நீங்க கேம்ல ஸ்டார்ட் பண்ணும்போது காயின்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றீங்களா? கேம் முடிச்ச உடனே நீட்டா காயின்ஸ் திருப்பி அரேஞ்ச் பண்ணுங்க. சரிங்களா? சிம்பிள், வெரி சிம்பிள். அப்புறம் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்மைல் பண்ணிட்டு ஆப்போனண்ட்டுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். இது வந்து ஒரு பேசிக், அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், பர்டிகுலர்லி இன் செஸ். சரிங்களா? இப்போ இன்னொரு ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு, டோன்ட் ஷோ யுவர் எமோஷன்ஸ். இப்ப நீங்க தோத்துட்டீங்களா, பரவாயில்ல, இன்னுமே பிரச்சனை இல்லை. நீங்க ஜெயிச்சிட்டீங்களா, குட், ப்ராப்ளம் இல்லை. இப்போ வின் பண்ற கேமை தோத்துட்டீங்களா, தோக்குற கேமை ஜெயிச்சிட்டீங்களா, எக்ஸைட்மெண்ட், பரவாயில்ல. இப்போ அவங்க பெரிய தப்பு பண்ணி நீங்க ஜெயிச்சிட்டீங்களா, என்ன இருந்தாலும் உங்க எக்ஸைட்மெண்ட்டையோ உங்க கோவத்தையோ உங்க வருத்தத்தையோ ஒவ்வொரு போர்டில் நீங்க காட்டவே கூடாது. அதுல ரொம்ப கிளியரா இருந்தது, டு நாட் ஷோ யுவர் எமோஷன்ஸ் ஓவர் த போர்ட். நான் வின் பண்ணாலும் ஸ்மைல், நான் தோத்தாலும் ஸ்மைல், நான் வந்து பீஸை விட்டாலும் ஸ்மைல். அட் எண்ட் ஆஃப் தி கேம் வந்து நான் ஸ்மைல் பண்ணிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு காயின்ஸை திருப்பி அரேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரோம். வெளியே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம். பட் டோர்னமெண்ட்ல வி ஷுட் நெவர் டூ தோஸ் திங்ஸ் இன் டோர்னமெண்ட். சரிங்களா? இது வந்து என்னோட ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டான ரூல். சரிங்களா? இது நான் வந்து அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுவேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. சின்ஸ் நீங்க என் வீடியோ பாக்குறதுனால நீங்களும் என் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இது எல்லாமே வந்து நீங்க கம்பல்சரி
இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் வந்து ரொம்ப கேம் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அப்புறம் நம்மளும் மேல 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 போகலாம். சரிங்களா? கூல். இந்த பேசிக் ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னாவே நம்ம படிச்சது எல்லாமே நீங்க வந்து நீட்டா டோர்னமெண்ட் ஆடலாம். இப்போ வந்து என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, கோச் நான் இவ்வளோ பார்த்தேன் கோச். நான் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கேம் தோத்துட்டேன் கோச். நான் 2 பாயிண்ட் தான் கோச் எடுத்தேன் அப்படின்னா, நம்ம எல்லாமே வந்து பிராக்டிஸ் பண்ண தான் ஆடுறோமா? ஸோ செஸ்லயும் சரி, எந்த இதுலயும் சரி, பிராக்டிஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நான் வந்து இப்போ உங்க 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரே நாள் சோசியல் புக்ஸ்ல எல்லா பேஜையும் படிச்சு திருப்பி 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 பார்த்துட்டு நான் எக்ஸாம்பிள் போய் உட்காந்து கோச் நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கல கோச்னா நீங்க ஆமான்னு சொல்லுவீங்களா? ஆ இப்போ மேக்ஸ்ல வந்து ஒரு மேக்ஸ்ல எடுத்துக்கோங்க. மேக்ஸ்ல வந்து உங்களுக்கு புடிச்ச டாபிக்ஸ் எல்லாம் போடுறாங்க. நானும் டக்கு டக்கு டக்குன்னு நோட்ல வெறும் காப்பி மட்டும் பண்ணிட்டு, சார் நான் வந்து மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வரலைன்னா நீங்க ஆமான்னு சொல்லுவீங்களா? ஒத்துக்குவீங்களா? இல்ல இல்ல. ஏன்? ஏன்னா டைம் ஆகும், பிராக்டிஸ் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கன்சிஸ்டன்சியா இது பண்ணணும், 30 வீடியோஸ் தவிர நம்மளும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஸோ எல்லாமே செஸ்ஸுக்கும் ஃபிட் ஆகும். நீங்க என்ன பண்ணணும்? செஸ் ஆஸ் அ கேம் என்ஜாய் பண்ணுங்க, படிங்க, ரொம்ப கியூரியஸா இருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு டூ வந்து பீயிங் வெரி கியூரியஸ். நீங்க வந்து அடுத்து என்ன என்ன பண்ணலாம், இது இது பண்ணா என்ன, அது பண்ணா என்ன, ஏன் இது பண்றாங்க, ஏன் இது பண்ணல, ஓகே ஏன் இவங்க இந்த மாதிரி யோசிக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி யோசிக்கல, இந்த மாதிரி நீங்க கியூரியஸா இருக்க உங்களுக்கு கேம் வந்து ரொம்ப 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 சிம்பிளா இருக்கும். அப்ப லவ்வபிளா என்ஜாய்மெண்ட் இருக்கும். சரிங்களா? கூல் ஃபோக்ஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. கேட்ச் யூ ஆன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, பை, டேக் கேர்.